அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மற்றும் கிரகநிலைகளின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலம் வருகிறார். ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சி நிறைந்த சுப விரயங்களையும் நிச்சயம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் மறைவதோடு நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பாராத திடீர் மாறுதல் சில அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இழந்த பதவியை மீண்டும் பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்குரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவானின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு பகவான் 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையிலான மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை உறுதியாகவே இல்லத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை குரு பகவானின் சுப பார்வையால் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கிய சனியாக பொதுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பாக்கிய சனியின் சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறது. 9இல் சனி இருப்பதும் விரயத்தில் குரு இருப்பதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பல வகையில் வெற்றி வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நினைத்தபடியே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானம் ஆகிய 2இல் இருந்தாலும் கூட நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்வதால் உறுதியாகவே வலுவான சனி மற்றும் குருவின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவுல சிக்கலும் சிரமமும் ஏற்படாது. ஆனால் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் எதையும் அதிரடியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டாம். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே பெரிய அளவில் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். குடும்ப சுமை என்பது உறுதியாகவே குறையக்கூடிய வகையிலும் திருப்திகரமாக பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திசை மாறி செல்ல இருந்த பல பணிகளை சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. சக்திக்கு மீறிய விரயம்
இருந்த சூழலில் இனி கடன் வாங்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இயலாது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இதைவிட மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11 ஆட்சி பலம் பெற்று பலம் வருகிறாருங்க. சுக்கிரன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவர் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார், சுகாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள், உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடும். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு இடமாற்றம் இனிமை தரக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உறுதியாகவே இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய அத்தனை சுப நிகழ்வுகளும் சிறப்பாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருந்து மிகவும் வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார். எனவே உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ஜென்மத்தில் வலம் வந்த வித்யாகாரகரான புதனும் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைவதால் இயற்கை சுபகிரகமான வித்யாகாரகரின் புதனின் அமைப்பால் மிக தெளிவாக உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்கள் நிறைந்த பணிகளை கூட நன்மை நிறைந்தவையாகவும் அனுகூலமானவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.